அண்மை செய்தி. பழனி முருகன் கோயில் கிரிவல வீதியில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. பழனி கிரிவல வீதியில் பக்தர்களை பேட்டரி மின்சார வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை தேவை என்றும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். பழனி கிரிவல வீதியில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அறுபடை வீடுகளில் முதன்மை வீடாக கருதப்படும் பழனி முருகன் கோயில் கிரிவல வீதியில் தனியார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, எந்த வழக்கின் கீழே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது? அந்த உத்தரவில் வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க? ஆனந்தி, புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க வேண்டும் என ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஒரு சில மாதங்களாகவே இந்த வழக்கு விரிவான விசாரணை செய்யப்பட்டு மிக முக்கியமான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பழனி கிரி வீதியில் எந்த விதமான தனியார் வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல பக்தர்கள் கோவிலுக்கு வருவதை பொறுத்து திருப்பதியை போல பக்தர்களை அழைத்து செல்வதற்கான மின்சாரம் மற்றும் பேட்டரி வாகனங்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற கிளை தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த வழக்கை தொடுத்திருந்தார். அதில் புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலில் கிரிவல பாதைகளில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது, அதனை அகற்ற வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் பழனி முருகன் கோவில் கிரி வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து அகற்ற வேண்டும், எதிர்காலத்தில் யாரும் ஆக்கிரமிப்பு செய்யாத அளவிற்கு நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், மேலும் திருப்பதியை போல பக்தர்களை அழைத்து செல்வதற்கு கிரி வீதிகளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான பேட்டரி மற்றும் மின்சார வாகனங்களை இயக்க வேண்டும், எந்த விதமான தனியார் வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை, சிறிய ஆக்கிரமிப்புகள் கூட இருக்கக்கூடாது, உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகளை அகற்றாத காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், மேலும் இது குறித்த விரிவான அறிக்கையை 2 வாரத்துக்குள் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி.